ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் நேவி, அதாவது இந்திய கப்பற்படையிலேருந்து சாய்லர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி 02/2024 பேட்சுக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டி ஆஃபீஸர் பெட்டி ஆஃபீஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21 ஜூன் 2024 20 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கான டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்ட்டிசிபேட் இன்டர்நேஷனல் ஜூனியர் ஆர் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கான டிசிப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸ், அக்வாட்டிக்ஸ், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், கிரிக்கெட், ஈக்வெஸ்ட்ரியன், ஃபுட்பால், ஃபென்சிங், ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக், ஹேண்ட்பால், ஹாக்கி, கபடி, வாலிபால், வெயிட் லிஃப்டிங், விரஸ்லிங், ஸ்குவாஷ், கால்ஃப், டென்னிஸ், கயாக்கிங் அண்டு கேனோயிங், ரோவிங், ஷூட்டிங் அண்டு சாயிலிங். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸ், அக்வாட்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், விரஸ்லிங், ஃபென்சிங், கயாக்கிங் அண்டு கேனோயிங், ரோவிங், ஷூட்டிங் அண்டு சாயிலிங். இது போன்ற டிசிப்ளின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபிஷன்சியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் என்ட்ரி பெட்டி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபிஷன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெடலிஸ்ட் அட் ஜூனியர் ஆர் சீனியர் லெவல், ஸ்டேட் இன் நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் கேம்ஸ், இண்டிவிஜுவல் ஈவெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஆர் கண்ட்ரி இன் நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் கேம்ஸ், ஜூனியர் ஆர் சீனியர் லெவல், டீம் ஈவெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக மெடலிஸ்ட் இன் கேலோ இந்தியா கேம்ஸ் அண்ட் யூத் கேம்ஸ் ஆர் அபோவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான்காவதாக சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் சுட் அக்கம்பெனி த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டிவான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கணும். டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 நவம்பர் 1999 30 ஏப்ரல் 2007 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கான பே அண்ட் அலோன்ஸை பொறுத்த வரைக்கும் பேர் மந்த்துக்கு 14,600 வந்து பே பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எஸ்பி, அதாவது பே அலோன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஏ அலோன்ஸை பொறுத்த வரைக்கும் 5,200 பேர் மந்த் வந்து பே பண்ணுவாங்க. பெட்டி ஆஃபீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் 5லையும் பெட்டி ஆஃபீஸருக்கு லெவல் 6லையும் உங்களுக்கான பே மேட்ரிக்ஸ் இருக்கும். உங்களுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா ஐஎன்எஸ் சில்கா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து அங்கே தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் www.joinindiannavy.gov.in அப்படின்னு தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் எந்த இதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் நேம் இன் பிளாக் கேபிட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய நேமை கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு எழுத்தாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேமையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஃபில் பண்ணணும். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதில் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், உங்களுடைய பின் நம்பர், உங்களுடைய இமெயிலையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அதவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், உங்களுடைய அத்தாரிட்டி ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாம், ஸ்டேட், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்,
உங்களுடைய ஒபீடியன்ட் மார்க் அதுக்கான பெர்சன்டேஜ், அதே மாதிரி 12த்துக்கான இயர் ஆஃப் பாசிங், உங்களுடைய அத்தாரிட்டி ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாம் ஸ்டேட், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், ஒபீடியன்ட் மார்க், பெர்சன்டேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. 6வதாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டியை இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 7வதா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக அதையுமே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ. அடுத்து ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. 9வதா மெரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அப்படின்றதையும் டிக் பண்ணிக்கோங்க. 10வதா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்மடு போஸ்ட்லேருந்து டிஸ்சார்ஜான பர்சனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்குமே எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. 11வதா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதில் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. 12வதா லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட், யூனிவர்சிட்டி லெவலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதையுமே டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வதா ஐடென்டிஃபை மார்க்ஸ் வந்து 2 கேட்டிருக்காங்க. உங்களுடைய மச்சம் தழும்பு வந்து கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசியில் இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய டிசி எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும். அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷனை கரெக்டாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸில் கரெக்டாக உங்களுடைய பிளேஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட், சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய சிக்னேச்சரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேரண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. அதே உங்களுடைய பேரண்ட்டை வந்து சிக்னேச்சர் பண்ண சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்டை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th சர்டிஃபிகேட், என்சிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்சிசி அல்லது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், 2 போஸ்டல் கவரில் 22x10 சென்டிமீட்டர் அளவில் 2 போஸ்டல் கவரில் ₹10 ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டி அதில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுலேயும் கரெக்டாக உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், அதாவது மச்சம் தழும்பு 2 கரெக்டாக வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இந்த போஸ்டல் கவரில் வச்சு இந்த சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு போஸ்ட்டை எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா த செக்ரட்டரி, இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு, 7th ஃப்ளோர், சாணக்கிய பவன், நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், நியூ டெல்லி 110021. இந்த ஒரு பிளேஸுக்கு தான் நீங்கள் வந்து கரெக்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இதில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி 2 போஸ்டல் கவரும் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு போஸ்டல் கவரில் 2 போஸ்டல் கவர்லேயும் உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்டு இன்னொரு போஸ்டல் கவரையும் ஒரு போஸ்டல் கவருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு போஸ்டல் கவரில் உங்களுக்கான அட்மின் கார்டை வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் மூலிமா தான் அட்மின் கார்டு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.